அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதுதானே நம்ம வாழ்க்கையில் நம்ம அதுதானே மெயினாக வச்சுக்கிறோம். அதுக்குள்ளே என்ன ஓட்டையை பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, பொதுவாக அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முன்னறி தெய்வம் அப்படின்னு இருந்தால் பின்னறி தெய்வம் சொல்லிட்டு ஒன்று எப்போவுமே இருக்கும். பின்னறி தெய்வம் மாமியார் மாமனார். அதாவது பின்னறி தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம். குரு தெய்வம் பின்னறி தெய்வம் அப்படின்னு பொதுவாக என்ன சொல்கிறாங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இவங்க 2 பேரும் தான் நம்ம பிறப்பதற்கு காரணம். நம்ம பிறக்கிறத நம்மளை பாதுகாத்து சீராட்டி வளர்த்தாங்க அப்படின்னு இதுக்கு பொதுவாக சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு விவரங்கள் தெரிவதற்கு முன்பு, அதாவது நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும் போது நம்ம பிறந்து வந்தப்போ நமக்கு எந்த விவரமும் இந்த உலகத்தில் தெரியாது. சாப்பிட தெரியாது, தூங்க தெரியாது, பசி இதுனா இதுதான் வேணும்னு கேட்க தெரியாது. அப்போது நமக்கு விவரம் தெரிவதற்கு முன்பாக நம்மளை பாதுகாத்தவர்கள் அன்னையும் பிதாவும். ஆனால் நமக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு தான் எல்லாருமே வருவாங்க. இது குருவும் சரி, கடவுளும் சரி, நம்மை சுற்றி இருப்பவர்கள், நண்பர்கள், மனைவி முதற்கொண்டு இவங்க எல்லாருமே அதுக்கு அடுத்து வரவங்க தான். ஸோ நமக்கு விவரம் தெரிவதற்கு முன்பாக நம்மளை பாதுகாத்த காரணத்தால் அன்னையும் பிதாவும் நம்ம முன்னறி தெய்வம் இந்த ஒரு காரணத்தில் தான் நம்ம சொல்லணும் சார். அதுதானே இப்பயும் எங்களுக்கு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதுதான் நாங்கள் நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான். அதில் என்ன கோளாறை கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன். இல்லை, அதில் என்ன சொல்ல வரேன், எல்லாரும் பொதுவாக அன்னையும் பிதா நம்மளை பெற்றெடுத்தவங்க, அவங்கள மதிக்கணும்னு சொல்கிறாங்க. அது இல்லையா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அது அவங்கள எதற்காக நம்ம மதிக்கணுன்றது தான். எதுக்காக மதிக்கணும்னா, நம்ம விவரம் தெரிவதற்கு முன்பாக நம்மளை பாதுகாத்தவர்கள். அவங்க 2 பேரை தவிர்த்து மற்ற எல்லாருமே நம்ம விவரம் தெரிஞ்ச பிறகு நம்மளை பாதுகாப்பவர்கள். அப்போ இது புழக்கத்தில் இருக்கிறது தான். அதை தான் நீங்கள் மறுபடியும் சொல்கிறீங்க, அவ்வளோதான்.